பீட்சா ஃபருசுவை சமைப்போம் சுவைப்போம் குத்து வெங்காய கறி. இது ஹைதராபாத்தோட ஸ்பெஷல் ரெசிபிங்க. இது நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது மூணுத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணோன்னே பட்டை, லவங்கம், கிராம்பு இதுவும் ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணுறோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், ஜீரகம் ஆட் பண்ணுறோம். எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது கூட வந்து கருப்பு எள்ளு அண்ட் தனியா அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பூண்டு, இஞ்சியும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இந்த கறிக்கு. ஸோ இதை ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்போம். இது கூட புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது புளி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது கத்திரிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சு நல்லா மசாலா தடவி விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிஞ்சாலில் மசாலா தடவி விட்டுட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சலாம். லைட்டாக காம்பு மட்டும் பின்னாடி லைட்டாக இது பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கர் பேன் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடுகு பருப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் மசாலாவும் இதில் போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலருவோம். இந்த ரெசிபி வந்து ரொட்டீஸ்க்கோ ரைஸ்க்கோ நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வந்தால் 2 விசில் வந்தாலே சூப்பரான குத்தி வெங்காய கறி சூப்பராக ரெடி.